श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति. श्रीस्तुति श्लोकम् 23. माता देवी त्वमसि भगवान् वासुदेवः पिता मे जातः सोऽहं जननि युवयोरेकलक्ष्यं दयायाः तत्तो युष्मत्परिजनतया देशिकैरप्यतस्त्वं किं ते भूय प्रियमिति किल स्मेरवक्त्रा विभासि. பதபதார்த்தம். ஹே தேவி, ஹே தாயே, துவம் தேவரீர், மே அடியேனுக்கு, மாதா அசி தாயாகின்றீர், பகவான் வாசுதேவோ பெரிய பெருமாள், பிதா தகப்பனார் ஆகின்றார், சோகம் அப்படிப்பட்ட நான், யுவயோகோ உங்கள் இருவருடைய, தயாயாக அருளுக்கு, ஏகலட்சியம் முக்கிய குறிப்பாக ஒரே இலக்காக, ஜாதகா ஆனேன், யுஷ்மத் பரிஜனதயா உன் கிங்கரநாகைக்கு, தேசிகைஹி ஆச்சாரியர்களால், தத்தகா பரசமர்ப்பணம் பண்ணப்பட்டேன், தே உனக்கு, பூயகா பின்னும், கிம் பிரியம் என்ன ஆசை, இதி கிம் என்று சொல்வது போல, ஸ்மேரவக்த்ரா மலர்ந்த முகமுடையவளாய், விபாசி விளங்குகின்றேன் அப்படின்னு சாய்க்கிறார். அதாவது பெருமாளும் பிராட்டியும் நமக்கு தாய் தந்தையர் அப்படின்னு உணர்த்துற ஸ்லோகம். விஷ்ணு புராணத்தில் இந்திரஸ்துதி வரும்போது இந்திரனும் இதே மாதிரியான ஒரு ஸ்லோகத்தை சாய்ப்பார். துவம் மாதா சர்வலோகானாம் தேவதேவோ ஹரிப்பிதா அப்படின்னு. அந்த விஷ்ணு புராண ஸ்லோகத்தை ஒட்டி சுவாமி நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு அத்புதமான ஸ்லோகம் இது. இப்போ இந்த ஸ்லோகத்தின் மூலமாக சுவாமி சாய்க்கிறார், தாயே நீ எங்களுடைய தாயாகின்றீர், பெரிய பெருமாள் எங்களுடைய தகப்பனார் ஆகின்றார். போன ஸ்லோகத்தில் தாயாரை குறிக்கிற வார்த்தையாக பகவதின்னு சொன்னதுனால, பகவதியான அவள் தாயார் அப்படின்னா, பகவானான இவர் நம்மளுடைய தந்தை அப்படின்னு உணர்த்துற ஒரு வார்த்தையாக இந்த இடத்துல பகவான் வாசுதேவகா அப்படின்னு சுவாமி பதம் போட்டிருக்கு. ஆக இப்படி இவா ரெண்டு பேரும் நமக்கு தாயும் தந்தையுமா இருக்கும்போது அவாக்கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, இது எனக்கு தெரியாது, ஆனால் என்னுடைய ஆச்சாரியர்களால் அடியேன் சமர்ப்பிக்கப்பட்டேன் அப்படின்னு சாய்க்கிறேன். அதனால் என்னாச்சு அப்படின்னா, உங்கள் இருவரின் அருளுக்கு, நீங்கள் உங்களோட கடாட்சத்துக்கு ஒரே இலக்கா லட்சியமாக உங்களோட அந்த கடாட்சத்தை வாங்கிக்கக்கூடியவனாக நான் ஆயிட்டேன். எதனால், என்னுடைய உங்கள் இருவருக்கும் தாசனாக இருக்கும்படிக்கு அடியேனது ஆச்சாரியர்களால் பரசமர்ப்பணம் பண்ணப்பட்டேன். யுஷ்மத் பரிஜனதையா தேசிகை தத்தகா அவரால் என்னுடைய ஆச்சாரியர்களால் பரசமர்ப்பணம் பண்ணப்பட்டேன் அப்படிங்கிற இந்த இடத்துல தேசிகைஹி அப்படின்னு பதப்பிரயோகம். அதாவது இது பகுவச்சனத்தில், அதாவது ப்ளூரலில் சொல்லியிருக்கார். ஒரே ஒரு ஆச்சாரியன் அப்படின்னு சொல்லலை, பகுவச்சனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னா, இது ஸ்ரீமத் ரகசிய திரயசாரத்தில் சிஷ்ய கிருத்தியாதிகாரத்தில் நம் சுவாமியே சாய்ச்சிருப்பார். சாக்ஷான் முக்தே ரூபாயான் யோ வித்யாபேதான் உபாதிஷத்து அப்படின்னு, கத்தியத்தே மோக்ஷ சாஸ்திரேஷு சதுஸ்ரேஷ்டா தமோ குருஹு அப்படின்னு. அதாவது நமக்கு சமாஸ்ரயணம் பண்ணி வைக்கிறவர் ஒரு ஆச்சாரியனாக இருக்கலாம், அதுக்கப்புறமா காலக்ஷேப ஆச்சாரியனாக வேற ஒருத்தர் இருக்கலாம், அப்புறம் சரணாகதியை வேற ஒருத்தர் பண்ணி வச்சுருக்கலாம். சில பேருக்கு இது மூணுமே ஒருத்தர்கிட்டயே ஆகிறதுக்கு ஒரு பிராப்தம் இருக்கும். சில பேருக்கு இது மூணுத்துக்கும் வெவ்வேறு ஆச்சாரியனாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. எல்லாருக்குமே ஒரே ஆண்டவன் ஐஷிங்கர் ரெண்டு பரசமர்ப்பணம் அண்ட் சமாஸ்ரயணம் ரெண்டுமே ஒரே ஆச்சாரியன்கிட்ட ஆயிருக்கலாம், ஆனால் காலக்ஷேபம் வெளியில் ஆயிருக்கலாம். அதனால் இப்போ எல்லாருமே நமக்கு ஆச்சாரியன் தான் சாய்க்கிறார். அதாவது தேவரீர் யார் திருவடி அப்படின்னு கேட்டால் சந்தேகமே இல்லாமல் 3 பேரோட திருவடின்னு தான் சொல்லணும். ஏன்னா நமக்கு பரசமர்ப்பணம் பண்ணவர் மட்டும்தான் ஆச்சாரியன் நினச்சிக்கக்கூடாது. ஏன்னா அந்த காலக்ஷேப ஆச்சாரியன்றவரும் அவ்வளோ முக்கியம், இந்த ஞானத்தை நமக்கு கொடுக்குறவர்.
அந்த காலக்ஷேபத்துக்கு நம்ம தகுதியானவராக ஆகணும்னா நமக்கு சமாஸ்ரயனம் முதல்ல ஆயிருக்கணும். அதனால் அந்த ஆச்சாரியனுமே அவ்வளோ முக்கியம். அதனால் இந்த ஆச்சாரியர்களில் நமக்கு பேதம் கூடாது, எல்லாருமே நமக்கு ஆச்சாரியன் தான்றதுனால சுவாமி இங்கே போடுற பதம் என்னென்னா தேசிகைகி, ஆச்சாரியர்களால். இவா எல்லாரோட கூட்டு முயற்சியினால தான் இன்றைக்கி நமக்கு கொஞ்சமாவது ஞானம்ன்றது நமக்கு வந்திருக்கிறதுனால இத்தனை பேர்கிட்டையுமே நம்ம அந்த பகுமானத்தோட ஒரு ஒரு நன்றியோடு நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத நமக்கு சுவாமி இங்கே புரிய வைக்கிறார். ஆக இந்த மாதிரி ஆச்சாரியர்களால் பரசமர்ப்பணம் பட்டதுனால எங்களுக்கு கொஞ்சம் அந்த ஒரு ஞானமானது வர்றது நமக்கு. அது மட்டும் இல்லாமல் அநாதிகால சஞ்சிதமான பாபங்களும் நமக்கு தீர்க்கப்படுறது இந்த பிரபத்தினால். இப்படி ஒரு பிரபன்னனை ஆனதுக்கப்புறமா நம்ம பெருமாள் கிட்ட என்ன கேட்கலாம் அப்படின்னா, ஞாச விம்சதியில் சாய்ச்சிருப்ப பக்தி ஞானாதி விருத்திம் பரிச்சரண குணான் சத்தியமிருத்திம் ச யுக்தாம் நித்தியம் யாச்சேன யாச்சே தனன்யா ததபி பகவத தஸ்ய யத்தார்த்த வர்க்காத் அப்படின்னு. அதாவது பக்தி ஞானம் இதெல்லாம் கூட அசைக்க முடியாத பக்தி. திருவடிகளில் பெருமாளோட திருவடிகள்லையும் பிராட்டியோட திருவடிகள்லையும் அசைக்க முடியாத பக்தி. அந்த ஞானம் நித்திய முக்தர்களுக்கு இருக்கா மாதிரியான ஒரு ஞானம், அந்த மாதிரியான ஞானம். கைங்கரியம் பண்ணுறதுல இப்போ நான் என்ன பண்ணின்னு இருக்கேனோ இதை விட இன்னும் நன்னா பண்ணணுன்ற ஒரு ஞானம். இப்போ நம்ம என்ன பண்ணின்னு இருக்கோன்றது தெரியல, ஏதாவது பண்ணியிருந்தோன்னா அதை விட இன்னும் பெட்டராக பண்ணணுன்ற ஒரு ஞானம். இது எல்லாத்தையுமே கேட்கலாம் அப்படின்னு சுவாமி சாய்க்கிறார். அப்போ பெருமாள் கிட்ட போய் என்ன கேட்கலாம் அப்படின்னா, பெருமாளுக்கு இந்த நித்தியாராதனம், நித்தியோத்சவம், இல்லை இந்த பஞ்சபர்வ புறப்பாடு, பிரம்மோத்சவம், பவித்ரோத்சவம் இதெல்லாமே இப்போ நிறைய கோவில்களில் இது நடக்கிறதே ரொம்ப சிரமமாக இருக்குது. ஏன்னா கைங்கரியபரர்கள் ரொம்ப கம்மியாக இருக்கா. அதனால் பெருமாளுக்கே நிறைய உற்சவங்கள்லாம் குறைஞ்சுட்டே வருது. இதெல்லாம் இல்லாமல் நல்ல ஒரு சந்துஷ்டியாக ஒரு சமிருத்தியோட நிறைய இந்த மாதிரி உற்சவாதிகள்லாம் நடக்கணும்னு பெருமாளுக்காகவே கூட நம்ம வேண்டிக்கலாம். அது தப்பில்லைன்னு சாய்க்கிறேன். அந்த மாதிரி பெருமாளோட உற்சவங்கள்லாம், ஏன்னா நம்மளுக்கு அந்த துருஷ்காதிகள் படையெடுப்பும் போது எவ்வளோ கஷ்டப்பட்டா எல்லாருன்றது நமக்கு தெரியும். திருவாராதனமே நின்று போயிடுது. அந்த மாதிரி நிலைமையெல்லாம் நமக்கு திருப்பி வரக்கூடாது. பெருமாளுக்கு தடையின்றி எல்லாம் நடக்கணும்னு பிரார்த்திக்கிறதே ஒரு பெரிய கைங்கரியம் தான். அதுவே பெருமாளுக்காக வேண்டிக்கிறதுன்றதே ஒரு பெரிய விஷயம். அதே மாதிரி பெருமாள் கிட்ட நம்ம என்ன கேட்குறோமோ அந்த மாதிரி பெரிய திருவடி, சிறிய திருவடி, பிராட்டி, பூமி பிராட்டி, சக்கரத்தாழ்வான் இந்த மாதிரி இருக்கிறவாக்கிட்டையும் நம்ம கேட்கலாம். ஆனால் அவாக்கிட்டையும் நம்ம என்ன கேட்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி பக்தி, தத்துவ ஞானம், இந்த மாதிரி இந்த உற்சவாதிகள்லாம் நல்லபடி நடக்கணும், இந்த மாதிரி ஆசைகளை நம்ம தெரிவித்து இவாக்கிட்ட நம்ம கேட்கலாம். அதுவும் இவா வரைக்கும் தான் நம்ம கேட்கலாம். இதை தாண்டி நம்ம வேறு யார்கிட்டையாவது போய் வேறு எதான கேட்குறோம் அப்படின்னா, வேறு யாருக்காவது நம்ம பரிஜனமாக இருக்கும், நம்ம வேலைக்காராலாக இருக்கும் அப்படின்னா நமக்கு மறுபடியும் சம்சாரம் உண்டு அப்படின்னு அதை பெரியவா நமக்கு தீர்த்து சொல்லியிருக்கா. அதனால் நமக்கு என்ன வேணுமோ அதை அவளே கொடுப்பா. இதுக்கு மேலே நம்ம பெருசாக ஒன்றும் கேட்கணுங்கிறது இல்லை. அப்படி கேட்குறதா இருந்தாலும் பக்தியும் ஞானத்தையும் தான் கேட்கணும்னு பெரியவா நமக்கு சொல்லி கொடுக்குறா. அதுதான் தேசிகைகி நமக்கு ஆச்சாரியர்கள் சொல்லி கொடுத்த வழி அப்படிங்கிறதையும் இங்கே சாய்க்கிறார். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மாதா தேவி துவமசி பகவான் வாசுதேவ பிதாமே அப்படின்னு சொன்னதுனால பெருமாளும் பிராட்டியும் தாயும் தந்தையுமா நமக்கு இருக்கா அப்படின்னும்போது நம்ம என்ன தனியாக போய் அவகிட்ட கேட்கணும்? அவளுக்கு எல்லாமே தெரியும். ஒரு குழந்தைய வளர்க்கும் போது இந்த குழந்தைக்கு என்ன வேணும்னு அவளுக்கு தெரியாதா? தேவையை பார்த்து இந்த குழந்தைக்கு என்ன வேணுங்கிறத தெரிஞ்சுண்டு அவளே பண்ணுவா அப்படின்னு நமக்கு உணர்த்துற வார்த்தையாக தான் இதை நமக்கு கொடுத்துருக்கார். சாதாரணமாக ஒரு பூலோகத்தில் இருக்கிற ஒரு அப்பா அம்மாவே தன்னுடைய குழந்தைக்கு வேண்டியதை பார்த்து பண்ணும்போது உலகத்துக்கே ஜெகன்மாதாவாக இருக்கிறவோ அவள் பண்ண மாட்டாளா அப்படின்றது. இப்போது இது நமக்கு எங்கெல்லாம் தெரியறதுன்னா நிறைய விருத்தாந்தம் உண்டு. ஒரு 2-3 விருத்தாந்தம் மட்டும் நம்ம இதில் எடுத்து பார்க்கலாம், ஏன்னா நேரத்துக்காக. இப்போது திருமழிசை ஆழ்வார் அப்படிங்கிறவரை நமக்கு நன்னா தெரியும். அவர் ஆழ்வார் கோஷ்டியில் அவர் ரொம்ப முக்கியமான ஒரு ஆழ்வார். அவர் அவருடைய சரித்திரம் அப்படின்னு பார்த்தோன்னா, இவர் ஒரு பார்கவ முனிவர் அப்படிங்கிறவர். பார்கவ முனிவருக்கு பிள்ளையாக பிறந்தவர். ஆனால் அது எப்படின்னா, பார்கவ முனிவர் ஒரு தீர்க்க சத்திரம் அப்படின்னு ஒரு வேள்வி பண்ணுறார்.
தேவர்களுக்கெல்லாம் அதை பார்த்த உடனே பயம் வந்துடுறது. அதனால் திலோத்தமை, ரம்பை, மேனகை, ஊர்வசை இவாளெல்லாம் அனுப்புகிறா. ஆனால் அவர் எதுக்குமே இதுக்கு ஆகலை. கடைசியாக கனகாங்கின்னு ஒத்தி போகிறா. கனகாங்கியோட அந்த மாய வலையில் அவர் விழுந்துடுறார். அதனால் விதியின் பயனாக என்ன ஆகுதுன்னா, கனகாங்கி கருவுற்று இருக்கா. அப்போது ஒரு மாம்ச பிண்டமாக ஆழ்வாரோட அவதாரமானது ஆறுது. தை மாதம் மகன் நட்சத்திரத்தில் சக்கரத்தோட அம்சமாக ஒரு மாம்ச பிண்டமாக அவர் பிறக்கிறார். காது, வாய், கண், மூக்கு இந்த அவயங்கள் எதுவுமே இல்லாமல் வெறும் ஒரு சதை பிண்டமாக ஒரு குழந்தையானது பிறக்கிறது. அதனால் அந்த கனகாங்கின்றவ என்ன பண்ணுறான்னா, அந்த குழந்தைய அப்படியே ஒரு பிறப்பம் புதரில் வச்சுட்டு போய்ட்றான், குழந்தைய விட்டுட்டு போய்ட்றான். அப்படி அந்த குழந்தையானது பிறந்த உடனே அது உயிர் இருக்கா இல்லையான்னு கூட தெரியல, அவள் வச்சுட்டு போய்ட்றான். அந்த குழந்தையானது உயிர் பெற்று அது பசியால் அழறது. பிறந்த குழந்தை பசியால் அழறது. அப்போ பெருமாளும் பிராட்டியும் தான் குழந்தைய பரிபூர்ணமாக குளிர கடாட்சிச்சு அந்த பசிதாகத்தை போக்கி அந்த குழந்தைக்கு அன்னைக்கு உயிர் கொடுத்து அந்த திருமழிசை ஆழ்வாராக அவர் வளர்றதுக்கு காரணம் யாருன்னா, பிராட்டியானவள் அமுதூட்டியிருக்கா அந்த குழந்தைக்கு. அதனால் அதுக்கப்புறமா அந்த அந்த பக்கமாக பெரம்ப இருக்கிறதுக்காக திருவாளன்றவர் எடுத்து அந்த குழந்தைய வளர்க்குற அந்த சரித்திரம் நமக்கு தெரியும். ஆனால் இங்கே முக்கியமான விஷயம் என்னென்னா, மாதா அப்படின்ற வார்த்தைக்கு வெறும் அது வார்த்தையாக இல்லாமல் இப்படி ஒரு அம்மாவாகவே இருந்து அந்த குழந்தைக்கு வளர்த்தவோ யாருன்னா பிராட்டி. இதே மாதிரி நமக்கு இன்னொரு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பாஷிகாரர் சரித்திரம். யாதவ பிரகாசர் இளையாழ்வானோட மேதாவிலாசத்தினால ஒரு வசூயை பட்டுண்டு அவரை இந்த கங்கா யாத்திரைக்கு போகிற வழியில் அவரை அவருக்கு ஒரு இது முடிவு கட்டிடணும் அப்படின்னு அவர் முடிவு பண்ணுறார் அவர் யாதவ பிரகாசர். ஆனால் இது கோவிந்த பட்டருக்கு தெரிஞ்சு அவர் இளையாழ்வான்கிட்ட போய் அது சொல்லிடுறார். இந்த மாதிரியா உங்களை இது பண்ணிட பார்க்குறா, நீங்கள் எப்படியான கிளம்பி போயிடுங்கோ அப்படின்னு. அதனால் யாத்திரையில் நடுவில் அவர் பிரிஞ்சு வழி மாறி வந்துடுறார். எப்படி போகணும்னு தெரியல. அந்த மாதிரி அவர் வழி மாறி வந்த உடனே ஆவாரார் துணை அப்படின்னு பெருமாளை வேண்டார் அவர். உடனே பெருந்தேவி தாயாரும் பேரருளாளனும் அங்கே ஒரு வேடுவன் வேடுவச்சியாக அவரை அழைச்சிண்டு போகிறார். அவரை அழைச்சிண்டு போய் அந்த காஞ்சிபுரத்துக்கு கிட்ட அந்த தடாகத்துக்கிட்ட அழைச்சின்னு போயிட்டு, ரொம்ப தாகமாக இருக்குது, நீர் வேணும் அப்படின்னு சொன்ன உடனே கொண்டு கொடுக்கறதுக்கு பார்த்தான்னா அது காஞ்சிபுரமாக இருக்குது. அந்த இடத்துல புண்ணியகோடி விமானத்தை பார்த்துடுறார் அவர். அந்த மாதிரி அந்த கிணறு, அந்த சால கிணறுன்றது இன்றளவுமே நமக்கு ரொம்ப போற்றப்படக்கூடிய ஒரு இதுவாக இருக்குது. திருமஞ்சன தீர்த்தம்லாம் அங்கேருந்து தான் வருதுன்னுவா. ஆக அந்த மாதிரி பாஷ்யக்காரருக்கு மாதாதேவி துளசி பகவான்னு ஒரு அம்மா அப்பாவாக இருந்து வழி காமிச்சு அந்த மாதிரி காப்பாற்றி கொடுத்தது யார் அப்படின்னா பெருமாளும் பிராட்டியும் தான். அதுவும் இந்த பிராட்டியும் பெருமாளும் தான். ஏன்னா இது காஞ்சிபுரத்தில் தான் எழுதினதுனால இதே பெருமாள் பிராட்டி தான் அந்த இடத்துல காப்பாற்றி கொடுக்குறான். இது மாதிரி இன்னொரு நிகழ்ச்சி எங்கே நடந்தது, எங்கே பார்க்கலாம் அப்படின்னா நிறைய இருக்குது. பட் இன்னொரு முக்கியமான ஒரு நிகழ்வு என்னன்னு பார்த்தோன்னா, நம்மளோட கலியனோட சரித்திரத்தில் வரும். அதாவது கலியன் தன்னோட பரிவாரங்களோட நாகைக்கு போகிறார். அங்கே ஒரு ஒரு பௌத்த மதத்தை சேர்ந்த ஒரு கோவில் இருக்குது. அங்கே பெரிய ஒரு தங்கத்தாலான ஒரு விக்கிரகம் இருக்குது. அது இருந்ததுன்னா ரங்கநாதரோட அந்த கைங்கரியத்துக்கு உபயோகப்படும்னு அதை எடுக்கிறதுக்காக போகிறார். ஆனால் அதுக்கு பெரிய ஒரு சக்கரம் மாதிரி ஒரு சுத்தின்ண்டே இருக்குது. அதை தாண்டி குறுக்க போய் அந்த பக்கமாக போய் எடுக்கணும் போது ஒரு வாழைத்தாரை குறுக்கில் கொடுத்துட்டும் அதை நிறுத்தி அந்த சந்து வழியாக தன்னுடைய மைத்துனனான யதிராஜன்றவரை உள்ளே இறங்கி போய் அந்த விக்கிரகத்தை எடுத்துகிட்டு வர சொல்கிறார். அந்த மாதிரி ஆழ்வார் சொன்னபடியே அவர் விக்கிரகத்தை எடுத்துகிட்டு வந்துடுறார். ஆனால் பாதி வழியில் வரும்போது, அதாவது அந்த அவரோட தலை ஒரு பக்கமும் உடம்பு ஒரு பக்கமுமா அந்த பொந்தில் மாட்டின்றது, அவரால் அந்த தலையை விட்டுட்டு அந்த மொத்த இதுவும் இந்த பக்கமாக வர முடியல. அதுக்குள்ளே ஜனங்கள்லாம் கூடிடுறான்றதுனால வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவர் உடனே சொல்கிறார், என்னுடைய இவர்கிட்ட சொல்கிறார், கலியன்கிட்ட சொல்கிறார், நீ கைங்கரியம் தான் முக்கியம், அதனால் என்னை பற்றி கவலைப்படாத, நீ போயிடு அப்படின்ற. அந்த ஒரு கத்தினால் அவரோட தலையை வெட்டிண்டு அந்த மாதிரி உடம்பு தனியாக தலை தனியாக போயிடுறது. அரங்கன் அந்த கைங்கரியம் நிற்கக்கூடாதுன்றதுனால இவர் கிளம்பி வந்துடுறார். ஆனால் இந்த மாதா தேவி துளசி பகவான் வாசுதேவ பிதாமே இருக்காளே, இருக்காளே ரங்கநாச்சியார் இருக்காளே, பெருமாள் கிட்ட சண்டை போடுறா.
அது எப்படி உமக்காக தானே கைங்கரியத்துக்காக அவள் போனால், அந்த மாதிரி அந்த யதிராஜன் தன்னோட உயிரை துறந்துருக்கான்னா, என்னோட பிள்ளை இந்த கலியன் எவ்வளோ கஷ்டப்படுறான், அதனால் அது எப்படி நீர் அந்த மாதிரி விட்டுடலாம், விடக்கூடாது, நீர் ஏதாவது பண்ணும் அப்படின்னு சொன்ன உடனே பெருமாளானவர் கருடனை கூப்பிட்டு சொல்கிறார். கருடனானவர் உடனே போய் தன்னுடைய இறகால அந்த தலையையும் உடலையும் தடவி கொடுத்து அதை சேர்த்து வச்சு அதுக்கப்புறமா அவர் சேர்ந்துட்டார் அப்படிங்கிறது சரித்திரம். ஆக இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தில் இருக்கிற குழந்தைய ஒரு நாளும் கைவிடாதவோ யாருன்னா நம் தாயாரும் பெருமாளும் தான். அதனால தான் அவளுக்கு நம்ம ஜெகன் மாதா அப்படின்னு சொல்கிறோம், ஜெகத்பிதா அப்படின்னு சொல்கிறோன்னா அது வெறும் வார்த்தை இல்லை. எவ்வளோ நேரங்களில் நம்மளுடைய வாழ்க்கையிலேயே நம்ம இதை பார்க்க முடியும். எவ்வளோ நேரங்களில் நமக்கு தேவைப்படுற நேரத்தில் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு அதை கொண்டு சேர்க்கிறா, ஒரு சொல்யூஷனை கொடுக்குறா அப்படின்னா நிஜமாகவே மாதா தேவி தான், பகவான் பிதா தான் அப்படிங்கிறத நமக்கு சத்தியமாக அதை நிரூபித்து காமிக்கிறா. ஆனால் இந்த ஸ்லோகத்தோட இன்னொரு ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இவ்வளோவெல்லாமும் நமக்கு பண்ணிட்டா, நமக்கு தாயா தந்தையா இருந்து இவ எல்லாம் பண்ணிட்டும் பிராட்டியானவள் கேட்குறானா, இந்த ஸ்லோகத்தில் கடைசியாக முடிக்கும்போது சுவாமி அதை சாய்க்கிற, கிம் தே பூயஹா பிரியம், இது தவிர உனக்கு வேற என்ன ஆசை அப்படின்னு கேட்குறாளாம். உனக்கு பின்னும் என்ன ஆசை அப்படின்னு சொல்லி ஸ்மேர வக்த்ரா விபாசி, அவள் அழகாக சிரிக்கிறா, சிரிச்சுண்டு கேட்குறா, இப்போ இதெல்லாம் நான் கொடுத்துட்டேன், உனக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் நான் கொடுத்துட்டேன், பிரபத்தியும் பண்ணியாச்சு, உனக்கு மோட்சமும் நிச்சயம்னு சொல்லிட்டேன், இப்போ இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறமா உனக்கு எது வேணுமோ சொல்ல, இன்னும் உனக்கு என்ன ஆசையோ சொல்ல அப்படின்னு சொல்லி அவள் சிரிக்கிறாளாம். அதாவது அந்த சிரிப்பு அப்படிங்கிறது இருக்குல்ல, அதை வாயை திறந்து பேசணும்னு கூட இல்லை, அந்த சிரிப்பே நமக்கு சகலத்தையும் சொல்லும். அந்த மாதிரியான ஒரு அழகான மலர்ந்த சிரிப்பு. அதாவது வாச்சம் வினாபி வதசீவ மயி பிரசாதம் அப்படின்னு வாயை திறந்து பேசக்கூட வேண்டாம், அந்த புன் சிரிப்புங்கிறது இருக்குல்ல, அந்த புன்னகைன்றது இருக்குல்ல, உனக்கு இன்னும் வேறு என்னடா ராஜா வேணும் அப்படின்னு கேட்குற அந்த வாத்சல்யம் இருக்குல்ல, அந்த விஷயத்தை நம்ம மனசில் பதிய வைக்கிறார் சுவாமி. அந்த பிராட்டியோட புன்முறுவல் அப்படிங்கிறத நம்ம மனசில் நிற்க வைக்கிறார் சுவாமி. இவ்வளவும் கொடுத்துட்டு நம்மளை பார்த்து பிராட்டியானவள் கேட்குறாளாம், உனக்கு இன்னும் வேறு என்ன ஆசை இருக்குது சொல்லு அப்படின்னு. ஆக இந்த ஸ்லோகத்தின் சொல்கிறதன் மூலமாக நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, பிராட்டியோட அந்த புன்முறுவலோடு இருக்கக்கூடிய அந்த திருமுக மண்டலத்தை சேவிக்கிற பாக்கியம் கிடைக்கும் நமக்கு. இதை விட பெரிய ஐஸ்வர்யம் வேறு என்ன வேணும்னு கேட்டால் வேறு ஒன்று இருக்க முடியுமான்னு எனக்கு சொல்ல தெரியல. அந்த புன்முறுவலோடு இந்த ஸ்லோகத்தை தலை கட்டுகிறார் அடியே. கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.